ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்ட்டுருக்காரு. கண்டிப்பாக போட்டுடலாம். அதான் இந்த வீடியோ நம்ம உங்களுக்காக பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பெரிய பிளேயர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறத உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அது மாதிரி பண்ணி நீங்களும் ரேங்க் புஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி என்னை மாதிரி போய் அடி வாங்கிட்டு இருக்காதீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் காமெடி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேம் ப்ளே பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ரெகுலர் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுற இது வந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோ வந்து நான் வந்து 7th ஆனிவர்சரி எப்போ விட்டுருந்தாங்கல்ல அப்டேட், அப்போ வந்து இது பண்ணேன். ஐயோ, நம்ம ஆள் ஒருத்தர் நாக் ஆகிட்டார். இருங்க, நம்ம போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வருது. ரொம்ப நேரம் இது பண்ணால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால தான் நான் வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன கேம்லாம் ப்ளே பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக இதை செஞ்சிடலாம். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போது இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக நான் போயை அடிச்சிருக்க மாட்டேன், கில் அடிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் போயை அடிக்காட்டால் கூட பரவாயில்ல, நான் வந்து எப்படி ரேங்க் புஷ் பண்ணுறேன்னா அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? நீங்கள் நினைக்கலாம் இவன்லாம் வீடியோ எடுத்து போடுறானே, இவன்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றேன்னு நம்ம ஏன் விளாடக்கூடாது? கண்டிப்பாக விளாடலாம். அளவாக விளாடணும், அடிக்ட் ஆகிடக்கூடாது. அதான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ ஜோன் வந்துருச்சா, 28 அலைவ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு கில்லு கூட அடிக்காமல் இருக்கிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா ரிவ்யூ பண்ணுவேன், சர்வே பண்ணுவேன், அவ்வளோதான். அது வேறு ஒருத்தரையா? ஏங்க, அங்கே ஒரு எனிமி இருக்காங்க, சுட்டு போடுவானா? நம்மளை சுற்றுவான்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு பைத்தியக்கார கிரானைட்டை வெளியே போட்டுட்ருக்கிறேன். நம்மளை விட பாட்டாட்டு இருப்பானுங்க. இப்போ எதுக்கு வந்தேன்? ஏர்செல் கீ இருக்கா இவன்ட்ட? அடடே, ஏர்செல் கீ இல்லாமல் எதுக்குடா இங்கே வந்தேன்? இவன் சுத்த பாட்டுங்க நம்மளை விட. சரி வாங்க அப்படியே போல். ஜோன் வந்துருச்சு.